ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சுப நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது திங்கட்கிழமை. இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 6:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. யமகண்ட பகுதியாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:35க்கு நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 2:31 வரை அமாவாசை திதியும் பின்பு பிரதமை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:04 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:04 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அந்த வகையிலே அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ மிருகமத சுத்திலக நமோ 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 சுரநாசக மிருகமத சுத்திலக நமோ 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 சுர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் மனைவியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியது. என்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை நாமும் ஆசாரத்திலாக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் இந்த கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் கார்த்திகை நட்சத்திர விரதம், கார்த்திகை விரதம். இந்த நட்சத்திரங்கள் 27லே 3வது நட்சத்திரம் கார்த்திகை. அஸ்வினி பரணி கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடியவன்
கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன், காங்கேயன் என்று போற்றப்படுபவன். இந்த முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், இந்த கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே மாசி மகத்தை முன்னேற்றதாகிய 15 நாள் உற்சவங்கள், 25 நாள் உற்சவங்கள் என்பதையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த யாகசாலையிலே உற்சவ காலத்திலே ஈசான மூலையிலே ஒரு யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கும். அது மேற்க பார்க்க அமைந்திருக்கும். ஏனைய காலங்களிலே யாகசாலை அமைக்கப்படுகின்ற பொழுது கிழக்கு முகமாக பூர்வ திக்கை பார்த்து தான் அமைப்பது. இந்த மகோத்சவத்திலே மட்டும் பச்சிம முகம் என்கின்ற மேற்கு நோக்கிய முகம். இறைவன் பலமாக வந்து தரிசனம் செய்கின்ற பொழுது அதோ முகமாக இருக்கின்ற வகையிலே இந்த யாகசாலையிலே புஷ்பாஞ்சலி நடைபெற்று வேதங்கள் ஓதப்பட்டு தேவார் திருமுறைகள் பாடப்பட்டு அங்கே நாதாஞ்சலி ராகங்கள் எல்லாம் நாதசுரத்திலே அழகான முறையிலே வாசித்துக் கொள்வார்கள். அவ்வாறு சிறப்புடையதாகிய இந்த உற்சவ காலங்களில் அங்கே யாகம் நடைபெறும். அந்த யாகத்திலே அக்னி வளர்க்கப்படுகின்ற பொழுது அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த ஹோமங்களுக்கு அதிகப்படியான சக்திகள் உண்டு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அந்த 7 பெயர்கள் கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரவா, அதிரக்தா, பகுரூபா என்று இந்த 7 நாக்குகளுக்குரிய பெயர்கள். அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக இந்த ஆகுதி செய்து கொள்வார்கள். ஓம் கிரண்யாய ஸ்வாஹா, ஓம் கனகாய ஸ்வாஹா, ஓம் ரக்தாய ஸ்வாஹா என்று அந்த 7 நாட்களுடைய நாமங்களையும் சொல்லி அந்த ஹோமங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் ஹோமகுண்டத்திலிருந்து எழும்புகின்ற இந்த புகையானது காற்றோடு கலந்து எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற வகையிலே புனிதமேற்படுத்துகின்ற வகையிலே அமையக்கூடியது. நாமும் இந்த பூஜை வழிபாடுகள் உற்சவங்களிலே கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய கார்த்திகை விரத நாளிலே முருகன் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபைமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 23/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இன்றைய தினம் மனதுக்கு இதமான மகிழ்வான செய்திகள் உங்களை நாடி வரும். எடுக்கின்ற காரியங்களிலே அனுகூலமான வெற்றிகள் கிடைக்கும். மன நிறைவான பல அவலங்களை எதிர்பார்க்க முடியும். நல்ல நாளாக அமைகின்றது. இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சஞ்சலங்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும்.
கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் சிறப்பும் தரும், மேன்மையும் தரும். எடுக்கின்ற காரியங்களில் ஜெயங்கள் உண்டாகும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வீக நாளாக அமையும். குலதெய்வ வழிபாடு சிறப்பையும் மேன்மையும் தரும். எடுக்கும் முயற்சிகள் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் சார்ந்த சிறப்புகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்களுக்கு இடம் உண்டு, தொழில் சார்ந்த மேன்மைகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை தடைகளை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, நல்ல மேன்மைகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளே சிறப்பும் மேன்மையும் அமையும். இன்றைய சிந்தனை பொதுவாக தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதுதான் எமது இதிகாசங்களும் புராணங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றன. ஒருவனுடைய பூமி சரியாக இயற்கை சரியாக செயல்படுவதற்கு உலகத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் தர்மமான நீதியான நல்ல அனுகூலமான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதர்மமான செயல்கள் அதிகமாக கொண்டிருந்தால் அந்த பூமியிலே நல்ல நிலைகள் அமைவதற்கு அங்கே இடம் இருக்காது. அதர்மம் தலை தூக்குகின்ற பொழுதெல்லாம் சிரமங்களும் கஷ்டங்களும் மக்களுக்கு தீமைகளும் தான் அமையும். எனவே தர்மம் நிலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு உலகத்திலே உண்டு. மகாபாரதத்திலே அர்ஜுனன் வந்து நிற்கின்றான், வில் எடுக்கின்றான். அவனுடைய கண்களுக்கு எல்லோரும் அவனுடைய உறவினர்கள், குருமார்கள், தெரிந்தவர்கள் என்று சகோதரர்கள் என்று அவன் கலங்கி நிற்கின்றான். கண்ணன் சொல்லுகின்றான், நான் சொல்வதை நீ செய். உலகத்திலே தர்மம் நிலைக்க வேண்டும். இங்கே சொந்தம் பந்தம் பாசத்துக்கெல்லாம் இடமில்லை. அதர்மம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பூமியை விட்டு அழிய வேண்டும். ஆகவே இது ஒரு நல்ல பாடம் எல்லோருக்கும். நாங்கள் எங்கள் கண் முன்னாலேயே சில அதர்மங்கள் நடக்கின்ற பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. எங்களால் முடிந்த அளவுக்கு அதை எவ்வளவு தூரம் ஒதுக்க முடியுமோ அதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதர்மங்களை நீடிக்கவிட்டால் அது நம் எல்லோருக்குமே சிரமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தர்மம் என்கின்ற நிலைதான் வாழ்வியலுக்கு மேன்மை தரும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் நல்கிய ஸ்ரீராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவெண்மை நாணுபவர். இக்குறளினுடைய பொருளாக நடுவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இக்குறளினுடைய பொருளாக நடுவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.